பாரதம் என்ற ஒரு நாடு இருப்பது அன்று வெளி உலகத்தில் 90% நாட்டினருக்கு கூட தெரியாது. ஆனால் செல்வ வளத்தாலும் அந்நிய வியாபாரத்தாலும் விஜயநகர ஆட்சியின் அதிகாரங்கள் பற்றிய தகவல்கள் உலகம் முழுவதும் பரவி கிடந்தது என்பதுதான் வரலாறு. நாட்டு நலன் குறித்தும் அடுத்த போர் தொடுப்பது குறித்தும் ஆலோசனைகளும் தீர்மானங்களும் லட்சுமி விலாஸ் மண்டபத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. இடையிடையே தர்பாரின் உள்ளே இருக்கைகளை நோட்டமிட்டு கொண்டிருந்தார் அப்பாஜி. என்னதான் பலத்த காவல் போடப்பட்டிருந்தாலும் மாறு வேடத்தில் விஜயநகர பிரஜை போல் உடையணிந்து கொண்டு எதிரிகள் நுழைந்துவிடக்கூடாது அல்லவா? அவ்வளவு எளிதில் இதுவரை விஜயநகர தலைநகருக்குள் ஒருவர் கூட வந்ததும் இல்லை, வந்தவன் உயிரோடு திரும்பியதும் இல்லை. விஜயநகர மாமன்னர்கள் தர்பார் மேடைக்கு வர வெளிப்புறத்தில் இருந்து தர்பார் மேடை வரை இருபுறமும், அதாவது வலது இடது என இரு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அந்த பாதையில் எந்நேரமும் பாதுகாப்பு காவலர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். அந்த படிக்கட்டு வழியாக மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் முதலமைச்சர் அப்பாஜியுடன் படிக்கட்டுகளில் ஏறிச் சென்று நவரத்தின ஆசனத்தில் போய் வந்தார் அவர். அன்று அந்த சபை முழுக்க புதிய புதிய விருந்தினர்களுடன் நிறைந்து காணப்பட்டது. அந்த மகால் கையில் ஓலைச்சுவடியுடன் தர்பாருக்குள் ஓடி வந்த காவலாளி ஒருவன் அப்பாஜியிடம் அதை கொடுத்தான். அதில் உள்ளவற்றை படித்து பார்த்த அப்பாஜி கிருஷ்ணனின் காதில் எதையோ சொன்னார். கிருஷ்ணனும் தலையாட்டினான். காவலாளியை பார்த்து வரச்சொல் அவரை என உத்தரவிட்டார் அப்பாஜி. தர்பாருக்கு வெளியே இருந்த போர்த்துகீசிய கோவாவின் தூதர் லூயி என்பவர் தர்பாருக்குள் நுழைய காலடி எடுத்து வைத்தவர் ஆச்சரியத்தால் அங்கேயே நின்றுவிட்டார். அப்படி ஒரு மாபெரும் அரசவையை அவர் வாழ்நாளில் உலகில் வேறு எங்கும் பார்த்திராத ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். மீண்டும் தன் நிலைக்கு வர சிறிது நேரமானது. அந்த தூதருக்கு ராஜ்ய தர்பாரில் அற்புதமான ஓவியங்களும் சிற்பக்கலை வேலைப்பாடும் நவரத்தினங்கள் பதியப்பட்டு பிரகாசித்து கொண்டிருந்த உயரமான மேடையில் இருந்த சிம்மாசனமும் பிரமிப்பை ஏற்படுத்தியது. அந்த தூதருக்கு சுய நினைவுக்கு திரும்பிய அந்த தூதர் லூயி தர்பாரை நோக்கி மெதுவாக சுற்றிலும் பார்த்து கொண்டே மாமன்னர் முன் வந்து அங்கே நின்றார். போர்த்துகீசிய பாதிரியாராக இருந்ததால் தர்பாரின் படிகளில் ஏறி மாமன்னரின் இரு கைகளையும் பற்றி முத்தமிட்டார். இப்படியான ஒரு வழக்கம் ராஜ்யத்தில் இருக்கவில்லை. அந்நிய நாட்டு பிரதிநிதி எவர் வந்தாலும் மன்னரின் காலில் விழுந்து வணங்க வேண்டும், இரு பாதங்களிலும் முத்தமிட்டு எழ வேண்டும் என்பது நடைமுறை. ஆனால் அந்த தூதர் கைகளை பற்றி முத்தமிட்டது அப்பாஜிக்கு அறவே பிடிக்கவில்லை. அதனை பக்கத்தில் இருந்து மொழிபெயர்ப்பாளர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியினை இதனை அப்பாஜியிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். உடனே சமாளித்து கொண்ட அந்த தூதர் லூயி, நான் ஒரு பாதிரி, வணிக ரீதியாக பேச தூதுவராக வந்துள்ளேன். அதனால் எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட நடைமுறை ஏதும் கிடையாது என்று சொன்னார். அடுத்த நிமிடமே சிரசும் முழங்காலுடன் தரையில் மண்டியிட்டு நமஸ்காரம் செய்ய ஆரம்பித்தார் அந்த தூதர். மாமன்னரும் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தூதர் அமர தனி ஆசனம் அங்கு கொடுக்கப்பட்டது. தர்பாரின் தூண்களில் ஏற்றப்பட்டிருந்த தீப்பந்தங்களில் வெளிச்சம் குறையாமல் இருக்க காவலாளிகள் எண்ணெயை ஊற்றி கொண்டிருந்தனர். அடிக்கடி வந்த நோக்கத்தை விலக்கிக் கொண்டிருந்தார் அந்த கோவா தூதர். நாங்கள் வியாபாரம் செய்ய அனுமதித்து இருந்த அந்த இடங்களில் சுல்தான் வீரர்கள் இரவில் வந்து ஏராளமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். முன்பு நாங்கள் கொண்டு வந்த குதிரைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அவர்கள் கொள்ளை லாபம் பார்த்து கொண்டிருந்தனர். முன்பெல்லாம் அவர்கள் விருப்பப்படி நாங்கள் வியாபாரம் செய்து கொடுத்தோம். எங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதால் அவர்களுக்கு நாங்களும் வியாபாரம் செய்வதில்லை. அதனால் அவர்களுக்கு எங்கள் மீது கடும் கோபம். எங்கள் கவர்னர்
மிஸ்டர் ஆல்புகர்க் என்பவர் தங்களுக்காக 50 குதிரைகளை இலவசமாக வழங்கியுள்ளார். தங்களிடம் சேர்ப்பதற்காக அவைகளை வெளியே நிறுத்தி வைத்துள்ளோம் என்றார் அந்த தூதர். அதற்கிடையில் பணிப்பெண்கள் தங்கள் கிண்ணங்களில் கொண்டு வந்த பழரசத்தை அருந்திவிட்டு ஆசனத்தில் இருந்து இறங்கி குதிரைகளை காண நடந்து கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். நிதி அமைச்சரும் அப்பாஜியும் பின்னாலே தொடர்ந்து கொண்டிருந்தனர். போர்க்குதிரைகளுக்கு பயிற்சி அளிக்கும் திறந்த கூடத்தில் போர்த்துகீசிய தூதர் கொண்டு வந்த குதிரைகள் அனைத்தும் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு குதிரையினையும் தடவி பார்த்து சென்றான் கிருஷ்ணன். எல்லா குதிரைகளும் உயரமாகவும் திடகாத்திரமாகவும் வழவழ என்ற உடலமைப்போடு இருந்தன. அந்த குதிரைகளை ஒவ்வொன்றாக தடவி பார்த்து கொண்டு சென்ற அப்பாஜிக்கு பெரும் ஆச்சரியமாய் போனது. காரணம், அந்த குதிரையின் உயரமும் அதனுடைய திடகாத்திரமும் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கிருஷ்ணதேவராயன் கையில் கொடுத்தார் தூதர். சக்கரவர்த்தி, இந்த 50 குதிரைகளையும் எமது காணிக்கையாக தரச் சொன்னார் என்றார் அந்த தூதர். திடகாத்திரமான அந்த குதிரைகளை கண்டதும் நமது அயலட்சண சாஸ்திரத்தில் கூறியிருந்த அத்தனை லட்சணங்களும் பொருந்தியிருந்தன. குதிரைப்படை தளபதியை அருகில் அழைத்த கிருஷ்ணன் எல்லா குதிரைகளுக்கும் ராஜமுத்திரையிட்டு அரண்மனை வளாகத்தில் கட்டி வையுங்கள் என்றார். தூதுவரை திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன். உங்கள் நாட்டிலிருந்து மட்டும் குதிரைகளை கொண்டு வருகிறீர்களா? இல்லை சக்கரவர்த்தி, நாங்கள் அரபு நாட்டிலிருந்தும் பாரசீக நாட்டிலிருந்தும் தரமான குதிரைகளை வாங்குகிறோம். இவற்றில் பண்ணைகளில் வளர்க்கும் குதிரைகளும் காட்டு குதிரைகளும் அடக்கம் என்றார் போர்த்துகீசிய தூதர். ஆண்டுக்கு எத்தனை குதிரைகள் விற்கிறீர்கள்? சக்கரவர்த்தி, இந்த குதிரைகளை பெரிய பெரிய மரப்படகுகளில் ஏற்றிக்கொண்டு கடல் வழியாக வர வேண்டும். பல நாட்டு கடல் எல்லைகளையும் பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். அப்படியே கொண்டு வந்தாலும் 2000 குதிரைகள் மட்டுமே நாங்கள் கொண்டு வந்து விற்க முடியும். போர் நடைபெறும் காலங்களில் மட்டும் அதிகபட்சமாக 5000 குதிரைகளையும் விற்றிருக்கிறோம் என்றார் பெருமையுடன் அந்த தூதர். தூதர் கொண்டு வந்த ஒவ்வொரு குதிரையின் பின்புறம் முதுகில் அழிகா ராஜ முத்திரையிட்டு அரண்மனை லாயத்திற்கு காவலாளில் இழுத்து போய்க் கொண்டிருந்தனர். சக்கரவர்த்தியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த தூதர். அப்பாஜியும் கிருஷ்ணனும் தனியாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். தூதரை அருகில் அழைத்தார் அப்பாஜி. மிஸ்டர் லூயி, ஆண்டுதோறும் எங்களுக்கு 30,000 குதிரைகளை சப்ளை செய்ய முடியுமா என்றார் கிருஷ்ணதேவராயர். அதை கேட்டு சற்று அதிர்ச்சி அடைந்து போனார் அந்த தூதர். ஐயா, தாங்கள் கேட்டது 30,000 தலையாட்டினார் சக்கரவர்த்தி. தன் கைகளை நன்றாக கிள்ளி பார்த்து கொண்டார் அந்த போர்த்துகீசியர். அவருக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. சக்கரவர்த்தி, மீண்டும் நான் கேட்கிறேன், தயவுசெய்து தாங்கள் கோபிக்க வேண்டாம். தாங்கள் எண்ணிக்கையில் எத்தனை குதிரைகள் வேண்டும் என்று கேட்டீர்கள்? அப்படியா? ஆண்டுக்கு 30,000 குதிரைகள் என்றார் மீண்டும் கிருஷ்ணதேவராயர். மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் சொன்னதை தூய் பாஷை மொழிபெயர்த்து அந்த தூதருக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆண்டுக்கு 30,000 குதிரைகளை வழங்க முடியுமா என மீண்டும் கேட்டார் சக்கரவர்த்தி. ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட அந்த தூதர், சக்கரவர்த்தி, நிச்சயம் எங்களால் வழங்க முடியும். அவைகளை கோவாவில் இறக்குமதி செய்து நாங்கள் தலைநகருக்கே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறோம் என்றார் அந்த தூதர். அதை கேட்டு மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு சிரிப்பு தான் வந்தது. அதிகமான குதிரைகளை நாங்கள் வாங்குகிறோம். வாங்கும் குதிரைகளில் தரமற்றதாக இருப்பதாக ஏதேனும் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டால் அனுமதி ஆணையை ரத்து செய்து விடுவோம் என்றார் அப்பாஜி. அப்படியெல்லாம் ஒருபோதும் நாங்கள் செய்வதில்லை. உண்மையை சொல்வதென்றால் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை விற்பனை செய்ய உத்தரவு தங்களிடமிருந்து பெற்றது முதல் முறை இதுவே. இதை அறிந்தால் எங்கள் கவர்னர் ஆல்புகர்க் மிகவும் சந்தோஷப்படுவார் என்றார் அந்த லூயி.
அரண்மனை மாளிகை பக்கத்தில் பறந்து கிடந்த நந்தவனத்தில் விருந்தினர்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்திற்குள் கிருஷ்ணனும் அப்பாஜியும் அந்த போர்த்துகீசிய தூதரையை அழைத்து கொண்டு மூவரும் நடந்தே சென்றனர். எழில் நிறைந்த அந்த பிரம்மாண்டமான நந்தவனத்தில் பார்த்து ஆச்சரியமடைந்தார் அந்த தூதர். நந்தவன கூடத்தில் ஏற்பாடு செய்த விருந்து உபசாரங்களை முடித்துக்கொண்டு ஓய்வறையில் போய் அமர்ந்து கொண்டனர் கிருஷ்ணனும் அப்பாஜியும். தனக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தை அளிப்பார் என அந்த தூதரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. மற்றவர்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்ற கொள்கை கிருஷ்ணதேவராயரிடம் இருந்தது. மாமன்னர் கிருஷ்ணதேவராயரிடமிருந்து விடை பெற்று செல்வதற்கு முன் போர்த்துகீசிய தூதர் லூயி என்பவர் அதிகமான குதிரைகளை தலைநகருக்கு வழங்குவதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் மாமன்னரின் காலில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து பாதங்களை தொட்டு வணங்கி எழுந்தார். மிஸ்டர் லூயி, வியாபாரத்தில் நாங்கள் எந்த சமரசத்தையும் ஏற்பதில்லை. குதிரைகள் வழியில் இறந்துவிட்டால் என ஒரு சந்தேகத்தை இழுத்து பிடித்தார் மாமன்னர். குறுக்கிட்ட தூதர், சக்கரவர்த்தி, பல நாடுகளில் வாங்கும் குதிரைகளை பெரிய பெரிய மரக்கப்பல்களில் ஏற்றி கொண்டு வருவோம். பயணம் சில நேரங்களில் மாத கணக்கில் கூட நீண்டுவிடும். கடற்காற்று, உப்பு நீர் ஆகியவற்றால் சில குதிரைகள் பாதிக்கப்பட்டு இறந்துவிடும். அப்பொழுது அந்த குதிரைகளின் வாலையும் அடையாள குறியிடப்பட்ட தோலையும் வெட்டி எடுத்துக்கொண்டு குதிரையின் இறந்த உடலை கடலில் வீசி எரிந்து விடுவோம். வெட்டி எடுத்த அந்த பொருட்களை குதிரையின் சொந்தக்காரர்களிடம் கொடுத்து விட்டால் அதற்கு பதிலாக புதிய குதிரைகளை அவர்கள் எங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றார் அந்த தூதர். இங்கே நாங்களும் அப்படித்தான் என்றார் அப்பாஜி. ஒவ்வொரு போர்க்குதிரையினையும் ஒவ்வொரு வீரனிடம் ஒப்படைத்து விடுவோம். அவனுக்கான ஊதியமும் குதிரை பராமரிப்பு செலவும் அவனிடமே விட்டுவிடுவோம். குதிரைகள் போரில் இறந்து விட்டாலோ அல்லது பராமரிப்பில் ஏதேனும் நிகழ்ந்தாலும் கூட அந்த குதிரையின் வாலையும் ராஜ முத்திரையிடப்பட்ட தோலையும் வெட்டி எடுத்து வந்து தளபதியிடம் கொடுத்து விடுவார் அந்த வீரர். அதற்கு பதிலாக லாயத்திலிருந்து புதிய குதிரைகளை கொடுத்து விடுவோம் நாங்கள் என்றார் குதிரைப்படை தளபதி வெங்கண்ணா. காடு, மேடு, நதிகளை கடந்து கோவாவிற்கு செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்ட நிலையில் இருந்ததால் மாமன்னரிடம் விடைபெற்று கொண்டு மெதுவாக நகரத் தொடங்கினார் அந்த தூதர். மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் விருப்பப்படி விட்டாலா கோயிலில் பிரம்மாண்டமான முறையில் நாட்டிய மண்டபமும் மற்ற இதர தூண்களில் எழுப்பப்பட்ட அழகிய சிலைகளும் வேகமாக எழும்பிக் கொண்டிருந்தன. சின்னாதேவி ஒரு சிறந்த நாட்டியக்காரி என்பதால் எதிர்காலத்தில் அவளது தலைமையில் நாட்டிய கலையும் பரதமும் இந்த கிராமிய கலைகளும் இங்கு ஒரு பயிற்சி களமாகவே இருக்க வேண்டும் என்பது கிருஷ்ணதேவராயரின் கனவு. நாட்டிய மண்டபத்தில் எவ்வளவு தூண்கள், அதன் இடைவெளிகள், தரையில் பதிக்கப்பட வேண்டிய கற்களின் அளவுகள் போன்ற குறிப்புகளை எல்லாம் தன் அறையில் ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்து கொண்டிருந்தார் மாமன்னர். காயத்ரி பற்றிய ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. ஒருபுறம் அவருக்கு அவள் நிலையை கருதி கவலையாக இருந்தது. போர் நடந்து கொண்டிருக்கும் தமிழக சீமைக்கு அவள் போயிருக்கவே கூடாது. நான் பெரிய தவறு செய்துவிட்டதாக மனம் வருந்தி கொண்டிருந்தார் கிருஷ்ணதேவராயர். அப்பொழுது அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் திரும்பி பார்த்தபொழுது காயத்ரி நின்று கொண்டிருந்தார். மகா சக்கரவர்த்திக்கு வணக்கம் என கூறியவாறு தரையில் விழுந்து வணங்கி கொண்டிருந்தாள் அவள். கிருஷ்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். வா காயத்ரி, வந்து இப்படி உட்கார் என்றார். காயத்ரி சற்று உடற்சோர்வாய் காணப்பட்டாள். முன்பு இருந்த முகப்பொலிவும் உடலமைப்பும் சற்று குறைந்ததாகவே இருந்தது. ஆனால் கிருஷ்ணனுக்கு காயத்ரி எப்படியோ உயிரோடு வந்து
மீண்டும் தலைநகரில் சேர்ந்தாலே என்ற ஒரு ஆதங்கம் மட்டும் அவருக்கு ஆறுதலாக இருந்தது. எப்பொழுது வந்தாய் தலைநகருக்குள்? உன்னை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக ஏற்பட்டு போனது. தகவல் ஏதும் கூட எனக்கு நீ தெரிவிக்கவே இல்லையே என்றார் கிருஷ்ணதேவராயர். தலைநகருக்கு விடியற் காலையில்தான் வந்து சேர்ந்தேன். ராணியை கூட இன்னும் நான் சந்திக்கவே இல்லை என்றாள் காயத்ரி. அதை நான் பார்த்து கொள்கிறேன். சின்னாதேவி கிடைத்து விட்டாளா? இல்லை சக்கரவர்த்தி, அவரை பற்றிய எந்த தகவலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸ்ரீ வில்லிபுத்தூரை விட்டு மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மதுரை பக்கமாக ஏதோ ஒரு ஜமீன் எனக்கு சரியாக புரியவில்லை. அந்த ஜமீன் மூலியமாக ஒரு செய்தி மட்டும் எனக்கு தகவலாக கிடைத்தது. சுல்தானின் ஆட்களால் சின்னாதேவியும் அவள் அண்ணன் எத்ராஜனும் பிஜப்பூர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிந்தது. அவர்கள் பிஜப்பூருக்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய அனுமானம் என்றாள் காயத்ரி. எல்லா விவரங்களையும் மாமன்னரிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தாள் அவள். என்ன சொல்லுகிறாய் காயத்ரி? நமது சின்னாதேவி எதிரி படைகளால் கடத்தப்பட்டாள். என்னால் நம்பவே முடியவில்லையே. ஏனென்றால் விஜயநகர படை எப்பேற்பட்டது, எவ்வளவு பலம் வாய்ந்தது என்பது நாடே அறியும். அப்படிப்பட்ட இந்த நாட்டு பிரஜையை அவர்கள் ஒரு காலம் கடத்தி சென்றிருக்கவே முடியாது. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அவள் பிஜப்பூரினுடைய நாட்டு எல்லைக்குள் சென்றிருக்கவே மாட்டாள். எங்கேயோ நமது ராஜ்யத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும். தவறான தகவலை பெற்றிருக்கிறாய் என்று நான் அனுமானிக்கிறேன் என்றார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். சக்கரவர்த்தி, இன்னும் கூட தங்களுக்கு என் வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை. 100% உண்மை. பிஜப்பூர் சுல்தானின் ஆட்களால் தான் சின்னாதேவி நயவஞ்சகமாக கடத்தப்பட்டாள் என்பது உண்மை என்றாள் காயத்ரி. அதை கேட்டு கொதிப்படைந்து போனார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். தலைநகர் ஹம்பியிலிருந்து வடக்கே சுமார் 300 மைல் தொலைவில் ஓடிக்கொண்டிருந்தது கிருஷ்ணா நதி. அதன் தென்கரை விஜயநகர ஆட்சிக்குட்பட்ட எல்லையாகவும் வடகரை பிஜப்பூர் சுல்தான்களின் எல்லையாகவும் இருந்து வருகிறது. தென்கரை நிலப்பரப்பு தாழ்வாக இருந்ததால் அதன் கரை முழுக்க கிராமங்கள் செழிப்பாக இருந்தன. வடகரை முழுக்க வனங்கள் கொண்ட மேடு பகுதியாக இருந்ததால் அந்த பகுதியில் கடும் வறட்சியை அந்த எல்லைப்பகுதியில் வாழும் கிராமங்கள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தன. அதனால் வடகரை பகுதியில் உள்ள சுல்தான் படைகள் இரவு நேரங்களில் கிருஷ்ணா நதியை கடந்து விஜயநகர எல்லையில் உள்ள கிராமங்களில் கொள்ளையடிப்பதும் கிராமத்தினரை கொல்லுவதுமாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருந்தது. நதியின் தென்கரையில் விஜயநகர படையினரை அங்கு நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்படாமல் விடப்பட்டதே இப்படிப்பட்ட சம்பவங்கள் அடிக்கடி நடக்க காரணம் என்பதும் மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு புரிந்து கொண்டுதான் இருந்தது. இருந்தாலும் அவர் அப்பாஜியிடம் பலமுறை எடுத்து கூறிவிட்டார், தற்காலிகமாக நமது படை வீரர்களை கிருஷ்ணா நதியின் தென்கரையில் நிறுத்துங்கள் என்று. ஆனால் அப்பாஜி அவ்வாறு ஒரு முடிவை எடுக்கவே இல்லை. ஒரு நாள் மாமன்னர் கிருஷ்ணதேவராயரே தலைமை தாங்கி சிறிய படையினரை வழி நடத்தி கொண்டு கிருஷ்ணா நதியின் தென்கரையில் நதிக்கு சற்று தூரமாக முகலாயர்களின் கண்களில் படாதவாறு முகாம்களை அமைத்து கொண்டார். இம்முறை தலைநகரிலிருந்து முகலாய படைப்பிரிவை அழைத்து செல்லாமல் மற்ற படை வீரர்களை மட்டும் அழைத்து கொண்டு படை முகாமுக்கு வந்து சேர்ந்தார் அந்த அப்பாஜி. ஒரு வாரத்திற்கு மேலாக படைகள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டனர். முகலாய படை வீரர்கள் எவருமே வரவில்லை. என்ன அப்பாஜி, நமது படைகள் இந்த கரையில் வந்து தங்கி ஒரு வார காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் எதிரி படையினரை ஒருவர் கூட காணவில்லை. ஒருவேளை நாம் ரகசியமாக வந்திருப்பது குறித்து ரகசிய தகவல் ஏதேனும் அவர்களுக்கு சென்றிருக்குமோ என்று கேட்டார் கிருஷ்ணன். சக்கரவர்த்தி, அப்படி ஏதும் நடப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. நமது படையில் இருந்து முகலாய தளபதிகளையும் வீரர்களையும் அழைத்து வராமல் தவிர்த்து விட்டேன். அப்படி அழைத்து வந்திருந்தால் நீங்கள் நினைப்பது போல் நடந்திருக்கலாம். அதற்கு நான் வாய்ப்பு அளிக்கவே இல்லை.
சுல்தானின் படை வீரர் வருவதற்கு ஏதேனும் ஒரு நாளை குறித்து வைத்திருப்பார்கள் என்றார் அப்பாஜி. கிருஷ்ணதேவராயர் மாமன்னராக அரியணை ஏறிய நாளிலிருந்து இறுதி காலம் வரை தனக்கென வைத்து கொண்ட போர்வாலை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவே இல்லை. உயர்ந்த உலோகத்தால் செய்யப்பட்டு தங்க கைப்பிடி போட்ட அந்த போர்வால் தான் சந்தித்த அத்தனை போர்களிலும் தோல்வியே காணாது வெற்றி மட்டுமே அவருக்கு தேடி தந்து கொண்டிருந்தது. உரையிலிருந்து உருவிய அந்த போர்வாளின் நுனியை மெதுவாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன். அப்பாஜி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, நமது எல்லைக்குள் நுழையும் சுல்தானின் வீரர்கள் ஒருவர் கூட அவர்களின் நாட்டின் எல்லைக்குள் செல்லக்கூடாது. உயிருடன் பிடிபடும் முகலாய வீரர்கள் எவரையும் இம்முறை தலைநகருக்கு கொண்டு செல்லக்கூடாது. அனைவரையும் இந்த கிருஷ்ணா நதியில் வெட்டி எரிந்து விடுங்கள் என்றார் கிருஷ்ணதேவராயர் சற்று கோபமாக. அதே தான் நம் தளபதிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறேன் சக்கரவர்த்தி. இந்து தர்மம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் உயிருடன் பிடிக்கப்படும் சுல்தானின் படை வீரர்களை நமது படைப்பிரிவில் சேர்க்காமல் முற்றிலும் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றார் தலைமை தளபதியும் முதலமைச்சருமான அப்பாஜி. கிருஷ்ணா நதியின் தென்கரையில் விஜயநகர உளவுப்படை வீரர்களும் மாறுவேடத்தில் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். கிருஷ்ணா நதியிலிருந்து சுற்றுப்புற வனங்களிலிருந்தும் குளிர்ந்த காற்று வேகமாக வீசிக்கொண்டிருந்ததால் முகாம்களில் தங்கியிருந்த வீரர்களில் பலர் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். உளவு பிரிவு தளபதி நதிக்கரையிலிருந்து வேகமாக குதிரையில் வந்தவன் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் உறங்கிக் கொண்டிருந்த கூடாரத்தின் முன் தனது குதிரையினை நிறுத்திவிட்டு அப்பாஜியின் கூடாரத்தை நோக்கி ஓடினான். கூடாரத்தின் முன் நின்று தன் மடியில் கட்டிருந்த மணியை மெதுவாக ஓசையை எழுப்பினான். கூடாரத்தை திறந்து கொண்டு அப்பாஜி வெளியே வந்து நின்றார். முகலாய வீரர்கள் ஆற்றை கடந்து வரும் தகவலை கூறியதும் அவரை அழைத்து கொண்டு மாமன்னர் தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி வேகமாக நடந்தார் அப்பாஜி. வடக்கரையிலிருந்து இரவில் சிறிய சிறிய படையின் மூலம் ஏராளமான சுல்தானின் வீரர்கள் தென்கரையை நோக்கி படையெடுத்து கொண்டிருந்தனர். பலர் கிராமங்களில் நுழைந்துவிட்ட செய்தியும் வந்த வண்ணம் இருந்தது. திடீரென வேகம் எடுத்த விஜயநகர படைகள் இருளில் நதியின் தென்கரை முழுவதும் நிறுத்தப்பட்டனர். ஒரு முகலாய வீரன் கூட தப்பிச் செல்லக்கூடாது என ஆணையிட்டிருந்தார் அப்பாஜி. விஜயநகரம் மற்றொரு பிரிவு கிராமங்களுக்குள் நுழைந்துவிட்ட முகலாய வீரர்கள் மீது பாய்ந்தது. இதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அந்த முகலாய வீரர்கள். அதிர்ச்சியில் உறைந்து போய் தப்பிக்க வழி தேடினர். நதியின் கரையில் விஜயநகர படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு அனைவரையும் வெட்டி சாய்த்து விட்டனர். அதற்குள் பொழுதும் விடிந்து போனது. ஆங்காங்கே முகலாய வீரர்களின் உடல்கள் சிதறி கிடந்தன. கொள்ளையடிக்க வந்த அனைவரும் மாண்டு போயினர். அத்தனை உடல்களும் கிருஷ்ணா நதியில் தூக்கி வீசி எறியப்பட்டன. எவரேனும் தப்பித்திருக்க வாய்ப்பிருக்கிறதா என அப்படியும் தேடி பார்த்து கொண்டிருந்தனர் விஜயநகர படை வீரர்கள். ஒருவர் கூட மிஞ்சவில்லை. முகலாய வீரர்களின் பிடிப்பட்ட அத்தனை குதிரைகளும் கைப்பற்றப்பட்டு தலைநகருக்கு அனுப்பப்பட்டது. அங்குள்ள கிராமத்தினர் முகலாய வீரர்களால் நேர்ந்த கொடுமையினை அப்பாஜியிடம் கதை கதையாக சொல்லிக் கொண்டிருந்தனர். வந்த வேலை முடிந்து போனது. படை வீரர்கள் அனைவரும் தலைநகர் பாசறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பாஜி, நதிக்கு அப்பால் அந்த கரையில் யோகி வெங்கடதத்தையாவின் ஆசிரமம் இருக்கிறதாமே, போய் அவரை சந்தித்து விட்டு வரலாம் என்றான் கிருஷ்ணன். வேண்டாம் சக்கரவர்த்தி, அது எதிரிகளின் எல்லை. தலைநகரில் நிறைய வேலை இருக்கிறது.
ஒரு நாள் அந்த நிலப்பகுதியும் நமக்கு சொந்தமாகத்தான் போகிறது. அப்பொழுது எவ்வித தடையுமின்றி அவரை சந்திக்கலாம் என்றார் அப்பாஜி. கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டான். வருங்கால மனைவியும் ஆருயிர் காதலியுமான சின்னாதேவியை பிஜப்பூர் சுல்தான்களின் படைவீரர்கள் மாறு வேடத்தில் வந்து அந்நாட்டுக்கு கடத்தி சென்று விட்டார்கள் என்ற செய்தியினை காயத்ரி சொன்னது கிருஷ்ணனின் மனதில் அப்பொழுது நினைவுக்கு வந்தது. தலைநகருக்கு செல்ல முடியாமல் கிருஷ்ணா நதியின் கரையிலே நின்று கொண்டு பலமாக யோசனை செய்தான் கிருஷ்ணன். சின்னாதேவி எங்கே கொண்டு செல்லப்பட்டாள்? எதற்காக கொண்டு செல்லப்பட்டால்? தலைநகரில் இருக்கும் பெரும் படையை கொண்டு வந்து பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவையும் அவனது படைகளையும் சிதறடித்து சுல்தான் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவனை பிடித்து வந்து தலைநகருக்கு வெளியே இருக்கும் சிறைச்சாலையில் நிரந்தரமாக வைத்து அங்கே அவன் இறக்கும் வரை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் என கிருஷ்ணனின் மனம் துடித்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி, ஏதோ பலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருள் சூழ்வதற்குள் நாம் தலைநகருக்கு செல்ல வேண்டும், புறப்படுங்கள் என்றார் அப்பாஜி. விரைவில் போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பொழுதே முடிவு செய்து குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் கிருஷ்ணன். விதியும் மதியும் இப்பொழுதும் ஒன்று சேருவதில்லை. பிஜப்பூர் நாட்டு எல்லையில் யோகி வெங்கட தத்தையாவின் ஆசிரமத்தில் சின்னாதேவி இருக்கிறாள் என்ற செய்தியை 300 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் கிருஷ்ணனிடம் யார் சொல்லுவது? என்றாவது ஒரு நாள் தன்னை தேடி கிருஷ்ணன் வரமாட்டானா என ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் சின்னாதேவிக்கு ஆறுதல் கூற எவருமே இல்லாமல் அங்கு அவளின் மனமும் உடலும் உணர்வால் துடித்து கொண்டிருந்தது. தமயந்தியை அடைய அன்று அன்னத்தை தூதுவிட்டான் நலன். ஆனால் தனக்காக தூது செல்ல எவருமே இல்லையே என அந்த ஆசிரமத்தில் வருந்து கொண்டிருந்தாள் சின்னாதேவி. எதையுமே அறிந்து கொள்ளாத கிருஷ்ணதேவராயரின் குதிரை தலைநகரை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது.